வெல்கம் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம சேனலில் வந்து பல்வேறு தரப்பட்ட மருத்துவ நிகழ்ச்சிகள் மற்றும் மருத்துவ குறிப்புகளை வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. பொதுவாக வந்து எபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஆண்கள் எல்லாருமே இந்த குறைபாடுனால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எபோவ் 40 இயர்ஸ் மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலே சர்க்கரையாதினால் பாதிக்கப்பட்டவங்க, வேறு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த விந்து வந்து நீர்த்து போகுதல். இதுக்கு வந்து உணவு ஒரு காரணமாக இருக்கலாம், அதே நேரத்தில் வந்து ஹார்மோனல் பிரச்சனை, அதே நேரத்தில் வந்து கடினமான உழைப்புகள் இந்த மாதிரியான இருந்தால் கூட இந்த விந்து நீர்த்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து பல்வேறு தரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். மகாகவி பாரதி பாடிய ஒரு வரி வந்து எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த வகையில் வந்து நம்ம வந்து இந்த சேனலில் வந்து பல்வேறு தரப்பட்ட குறிப்புகளை சொன்னாலும் மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. இதனால் வந்து நம்மளுக்கு வந்து சில சப்ஸ்கிரைபர் வந்து கிடைக்கிறது இல்லை. நம்ம யூடியூப் அனலிட்டிக்கலில் வந்து பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கும். இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை போடுங்க. அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி அடுத்த ஆளுக்கு அனுப்பி வைங்க. இதன் மூலம் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு மிக மிக முக்கியம். சரி, இப்போ இந்த விந்து நீர்த்து போகிறதுக்கு வந்து பல விதப்பட்ட காரணங்கள் வந்து உண்டு. ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸு, 2 வந்து உணவில் வந்து அதிகமான நீர்ச்சத்துக்கள், உடல் ஒபேசிட்டி, சர்க்கரை வியாதிகள், உடல் பருமன், அதே நேரத்தில் வந்து உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, அதிக கொழுப்புத்தன்மையான உணவுகள், இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது வந்து அந்த விந்து சக்தியானது வந்து நீர்த்து போயிடுது. இதுக்கு என்னன்னு காரணம்னு பார்த்திங்கன்னா, அந்த லிக்விடு அந்த விந்து திரவத்தில் வந்து அந்த உயிரணுக்கள் வந்து இல்லாதது தான் முக்கியமான காரணங்கள். உயிரணுக்கள் வந்து குறையப்பட்டிருக்கிறதுனால வந்து அந்த வெறும் வந்து அந்த லிக்விட் வந்து ஸ்பெர்மட்டோலியன் சொல்லக்கூடிய அந்த லிக்விட் மட்டுமே வந்து போயிட்டுருக்கும். இதனால் வந்து அந்த விந்துவுக்கு வந்து கருத்தரிக்கிற ஆற்றல் வந்து இருக்காது. அதே நேரத்தில் வந்து தாம்பத்திய சுகத்தில் ஈடுபடும் பொழுது விந்து வந்து உடனடியாக அவங்கள கண்ட்ரோல் மீறி போக ஆரம்பிச்சிடும். பெண்குறிக்கு உள்ளைக்கு வந்து அந்த விந்து வந்து உள்ளைக்கு உட்செலுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்காது. அந்த நரம்பும் பலகீனமடைஞ்சு போயிடும். சரிங்களா? இந்த மாதிரியான இது வந்து எபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆண்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டு வந்துருப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அதே நேரத்தில் வந்து முழுமையான ஒரு உடல் உறவில் வந்து அவங்களால ஈடுபடவும் முடியாது. இந்த வகைப்பட்ட காரணங்கள் வந்து இருக்குது. சரி, இது எல்லாமே தெரிஞ்ச காரணங்கள் தான். இதுக்கு என்ன தீர்வு இதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாலேயும் சரி, அதே நேரத்தில் வந்து நம்ம சில மருத்துவ குறிப்புகள்லேயும் சரி, அங்கீகாரம் இல்லாத சில குறிப்புகள்லேயும் சரி பார்க்கும்பொழுது நிறையா குறிப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. நம்ம வந்து ஒரு பதிவு பெற்ற ஒரு மருத்துவரை வந்து உங்களுக்கு வந்து ஏனோ தானோங்கிற விஷயங்களை வந்து அள்ளி தெளிச்சிட்டு போயிட முடியாது. சரிங்களா? அப்போ இந்த இதில் வரும்பொழுது வந்து உங்களுக்கு ஒரு ஆதென்டிகேட்டடான சில மருந்துகளை வந்து நம்ம சொல்லணும், சில மருத்துவ குறிப்புகளை வந்து உங்களுக்கு சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம இதில் வந்து பார்க்கும்போது அதில் வந்து உயிரணுக்கள் ஆற்றல் வந்து இருக்காது, அல்லது உயிரணுக்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் அங்கே வந்து பார்க்கும்போது சுக்கிர ஜனக அப்படின்னு சொல்லக்கூடிய
சில குறிப்பிட்ட வகையான ட்ரக்குகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த சுக்கிரஜனக ட்ரக்கில் முக்கியமான ஒரு ட்ரக்கு பார்த்திங்கன்னா அஸ்வகந்த சூரணம். இந்த அஸ்வகந்த சூரணத்தை வந்து நம்ம வந்து தினசரி வந்து பாலோட வந்து கலந்து எடுத்துக்கிற வேண்டியது. ப்ளைனாக கூட எடுத்துக்கலாம். தயவுசெய்து வந்து அஸ்வகந்தா சூர்ணம், அமுக்குரா சூர்ணம்னு இருக்கும், அதை வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சர்க்கரை சத்து வந்து கலந்துருக்கும். அந்த சர்க்கரை சத்து வந்து கலந்துருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதியை மேலும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் ப்ளெயின் அஸ்வகந்த சூரணம்னு சொல்லி கிடைக்கும் கடைகளில். அந்த சூரணத்தை வாங்கி ஒரு 5 கிராம்ஸ் அளவு போல் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலே தானே நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து பிலோ 40 இயர்ஸ்னால் 3 கிராம்ஸ் எடுத்துக்கிறோங்க. மேலே உள்ளனா 5 கிராம்ஸ் அளவு போல் எடுத்துக்கிறோங்க. இந்த 5 கிராம் அளவு போல் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பசும்பாலில் வந்து கலக்கி நம்ம வந்து அதை பருகலாம். அதோடு வந்து கசகசாவையும் நம்ம பொடி பண்ணி அதோடு சேர்த்துக்கிறலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச்சாக இருக்கணும்னா சர்க்கரை கலக்காத பாலில் வந்து முந்திரி பருப்பு, அஸ்வகந்தா, கசகசா இந்த கலக்கி நம்ம கொதிக்க வச்சு பாலை வற்ற வச்சு கூட நம்ம வந்து இதை சாப்பிட்டுக்கிறலாம். அதே நேரத்தில் வந்து பூக்கு பாக்காதி சூரணம்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதத்தில் ஒரு ஃபார்முலா வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதிபத்திரி, கொட்டைப்பாக்கு, அதே நேரத்தில் வந்து கிராம்பு இதை வந்து என்ன பண்ணணும்னா நன்றாக பொடி பண்ணி இன்னும் சில மருந்துகள்லாம் நம்ம அதில் கலந்துக்கிட்டு பொடி பண்ணி நம்ம வந்து இரவு வந்து உணவுக்கு பின்னாடி வந்து சாப்பிடும் பொழுது நல்லா அந்த விசேஷித்த ஆற்றல் வந்து கிடைக்கும். உயிரணுக்கள் எண்ணிக்கையும் கூடும். அதே நேரத்தில் வந்து அதில் வந்து அந்த கெட்டித்தன்மை விந்து வந்து வெளியில் விழுகும்போது ஜெல்லி போன்ற ஒரு அமைப்பில் வந்து விழுகணும். அது வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே லிக்விஃபிகேஷன் ஆகி தண்ணியாக மாறணும். ஆனால் உங்களுக்கு போகும்போதே தண்ணியாக போச்சுன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? இந்த குறிப்புகளை வந்து முறையான மருத்துவருடைய ஆலோசனையிலையோ அல்லது என்னுடைய ஆலோசனையின் பேர்லேயோ வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி உங்களால் பயன்படுத்த கான்டாக்ட் பண்ண முடியலன்னா அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், அரசு சுகாதார நிலையத்தில் உள்ள சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் இவங்களை நீங்கள் அணுகி கூட இந்த காணொலியை காமிச்சு இந்த மாதிரியான ஃபார்முலா எங்களுக்கு கிடைக்குமா கூட கேட்டு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். மறுபடியும் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.